பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக நம்ம இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதத்தில் 8 விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்துங்க, பங்குனி உத்திர திருநாள் வருது. அடுத்து பாருங்கள், தமிழ் புத்தாண்டு, அடுத்து அட்சய திதியை, அடுத்து குரு பூஜை, பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாதத்தில் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள், கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம், என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவாக தெளிவாக ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களே, காலச்சக்கரத்தின் 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எல்லையும் ஒரு அசாத்திய துணிச்சல் ஒன்று, தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மையான ஒரு குணம், அதே போல் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிறது, பதவி சார்ந்த விஷயத்தில் அதிகாரம் செய்கிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மராசி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா குடும்ப நிர்வாகமே அவங்க கையில் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக உள்ள ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் எதையுமே தனி துணிச்சலோடு தனியாக சாதிக்கக்கூடியவர்கள், யாரும் துணை தேவையில்லை. சிம்மராசியை பொறுத்தவரை துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தனித்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, தைரியமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, மனம் தளராதவர்கள் அப்படின்னா நம்ம சிம்மராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போ என்ன நடந்திருக்கு? ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டார். ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கையில் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு பக்கம் திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ராகு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ராகு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா போகக்காரகர். அது இல்லாமல் உங்களுடைய ராசியிலேருந்து 7க்குடைய சனி பகவானோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ வண்டி வாகன பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நண்பர்களோட பயணம் செய்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துருங்க. தொழில் பார்ட்னர்ஷிப் அமைப்புகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் நிதானமாக இருங்க. வார்த்தை ஜாலங்களில் சிக்கிக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு ஏமாற்றமான சில விஷயங்களை செய்கிறதுக்கு எல்லாரும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தான் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தா 2 லட்ச ரூபா கிடைக்கும், அதில் முதலீடு பண்ணுங்கள், இதில் முதலீடு பண்ணுங்கள், இந்த முதலீடு ஏறும், ஷேர் மார்க்கெட்டில் இது வேல்யூ அதிகரிக்கும். அதே போல் இப்போ இந்த இடத்த வாங்கி போட்டால் கிட்டத்தட்ட பெரிய லெவலில் நீங்கள் இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பணம் எடுக்கலாம் அப்படின்னு எதெல்லாம் உங்களை ஏமாற்றக்கூடிய, பெரிய லெவலில் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கதவை தட்டும். அது நண்பர்கள் மூலமாக, உறவுகள் மூலமாக வரும். அதனால் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை செஞ்சு, கூட்டு தொழிலாக இருந்தாலும் சரி, சுய தொழிலாக இருந்தாலும் சரி, முதலீட்டு முறையில் எதுலையும் நீங்கள் பண்ணணும். 2வது வருமானம், 3வது வருமானம்னு பல்வேறு விதமான வருமானங்களுக்கு வழி செய்யணும் அப்படின்னாலும் கவனம் எடுத்துக்கங்க. ஆலோசனை செஞ்சு, ஆலோசனை அடிப்படையில் நல்ல தீர்வு எடுத்த பிறகு நீங்கள் இறங்கலாம். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசாபுத்தி அமைப்பு இருக்குது, லக்கணம் அடிப்படையில் என்ன சாதகமான
சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முழுமையாக இறங்கலாம். ஏன்னா சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் நமக்கு நிறைய ஜாதகங்களை அனுப்பியிருக்கீங்க. அந்த வகையில் உங்களோட ஜாதகத்தை பார்த்த வரையில் என்னென்னு கேட்டிங்கனாக்க கண்டகச்சனி பாதிப்பால் ரொம்ப அதிகமாக குடும்ப உறவுகளில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு, நண்பர்கள்லாம் கொஞ்சம் கையை விட்டு விலகி போனது, அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆமாம் எதிர்பார்த்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் ஒரு சிக்கல், பதவி சார்ந்து இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதவியில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னா இந்த மாதத்தில் அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சனியோட பார்வை கண்டகச்சனி பார்வை விலகிருச்சு. அப்போ என்னன்னா அடிப்படையில் நீங்கள் இந்த கண்டகச்சனி பார்வை விலகிருச்சு. ஆனால் என்னன்னா அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அப்போ உடல் நிலையில் மனநிலையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதுலேயும் இந்த நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பூரம் நட்சத்திரக்காரர்கள் பிற்பகுதியில், அடுத்து உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உத்திரம் நட்சத்திரம் கொஞ்சம் கூடுதல் பாதிப்பையும், பூர நட்சத்திரம் அதே நேரத்தில் மகம் நட்சத்திரத்தை விட பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் மன உளைச்சல் சார்ந்த விஷயங்களுக்கு ஆட்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆமாம், மனஸ்தாபங்கள் கொஞ்சம் வரக்கூடிய, அதே போல் படித்து பார்க்காத பேப்பர்கள்லாம் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்காதீங்க. அதை செஞ்சுத்தாரேன் இதை செஞ்சுத்தாரேன், பணம் சார்ந்த விஷயத்திலே பொருள் சார்ந்த விஷயத்திலே உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வேலை தொழில் நல்லா இருக்குமா, வருமானம் நல்லா இருக்குமா அப்படின்னு அடுத்த கட்டத்தை பார்த்தா வருமானம் சார்ந்த விஷயத்தில் ஒன்றும் பெரிய குறை இல்லைங்க. ஏன்னா வருமானத்துக்குடைய அதிபதி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கேது வேறு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதும், அடுத்து உங்கள் ராசிக்கே அவர் பயணம் செஞ்சு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்து போகணும். அவசரப்பட்டு கோபப்படுறதோ அல்லது பேச்சுக்களில் கடுமையை கையாளுறதோ தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவசியம் இருக்குது. வருமானத்தில் ஒன்றும் பெரிய குறை இருக்காதுங்க. கொஞ்சம் பற்றாக்குறை வருமானம்னாலும் உங்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் விதமாக நல்லபடியாக நல்ல வருமானம் வரும். சில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இருக்குன்னா திடீர்னு அந்த யோகா அமைப்புகள் இப்போ செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து பாருங்கள், வேற என்ன தொழில்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில் தொழில் அதிபதி இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா தொழில் அதிபதியும் போயிட்டு 8ஆம் இடத்துல போய் உச்ச பலத்தில் இருக்கிறார். என்னன்னா திடீர் அதிர்ஷ்டகரமாக ஏதாவது தொழில் வாய்ப்புகள் அமையும். இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு திடீர்னு இடமாற்றம் ஏற்படுறது, எதிர்பார்த்த இடத்துக்கு போகிறது, டிரான்ஸ்ஃபரு. அடுத்து பாருங்கள் என்ன நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய சொத்து பத்துக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த கோர்ட்டு கேஸு வழக்குகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தீர்வாகும். எப்படி பார்த்தாலும் தொழில் சார்ந்த முதலீடுகள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஆமாம், என்ன இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 10இல் குரு இருந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு ஒரு ஜோதிட பழமொழி உண்டு. அந்த பழமொழியோட உட்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன வேலை தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலிருந்து மாறுதலை சந்திக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிவர்த்தனை யோகம் வேற 8ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றமும் பதவி உயர்வும், அதே நேரத்தில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறவங்க தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றிக்கிறது, வேறு இடங்களில் செய்கிறது, ஆமாம், அல்லது தொழிலில் பல மாற்றங்களை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் உண்டு. அப்போ வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்க பயணங்கள் தொடர்பான அமைப்புகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. பயணத்தால் லாபம் இருக்குது. அப்போ உறவு நிலைகளில் கவனம் வேணும். அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். உறவு நிலையில் கவனம் வேணும். பணம் பொருள் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் செல்வாக்கு அடிப்படையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கான அடிப்படை வருமானத்தில் எந்த குறையும் இல்லை. அதனால்
இவை அனைத்தும் பொது பலனாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது கோச்சார ரீதியான கிரக அமைப்புகள் இப்படி இருக்குது. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன தசாபத்தி அமைப்புகள் இப்போ நடக்குது, எதை அனுபவம் செய்யலாம், எது சார்ந்த லாபம் உண்டு, ஆதாயம் உண்டு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.